குழந்தைகள் பாவிகளாக பிறப்பது இல்லை அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது நான் சொன்னேன், எல்லா குழந்தைகளும் அது நல்ல பிள்ளைகளாகத்தான் பிறக்கின்றன. அப்போ சில குழந்தைகள் பிறந்தவுடனே இறந்து போயிடுது, அது எதுக்கு என்று கேட்கிறார்கள். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவர்களுக்கு கஷ்டம் வரும். யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவங்கெல்லாம் கெட்டவங்க கிடையாது, இறைவன்கிட்ட கெட்டவங்க கிடையாது. கெட்டவர்கள் நல்லாவே இருப்பாங்க. இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, மறுமைங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதில் போய் நம்ம சொர்க்கத்தை அடையணும் என்பதுதான் இலக்கே தவிர, இந்த உலகத்தில் நல்லவனாக இருந்தால் பிள்ளைய மூத்தா இறந்து போகக்கூடாது, கெட்டவனுக்கு பிள்ளையெல்லாம் இறந்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு நியதியை கடவுள் ஏற்படுத்தவில்லை. அதை கண்கூடாவும் பார்க்குறோம். அப்படிதான் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லவங்களாம் கஷ்டப்படுறத பார்க்குறோமா இல்லையா? எத்தனை நல்ல மனுஷனாக இருப்பான், அவனுக்கு பல வருஷங்கள் பிள்ளையே இருக்காது. எத்தனை கெட்டவனாக இருப்பான், அவனுக்கு குறைகளே இல்லாத மாதிரி தெரியும். பார்த்தா காசுக்கு மேலே காசு, செல்வாக்கு மேலே செல்வாக்கு, பணத்துக்கு மேலே பணம், பதவிக்கு மேலே பதவி, அவன் குவிந்து கொண்டு இருக்கிற காட்சியெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் நல்லவங்களுக்கு அடையாளமா? இந்த உலகத்தில் உள்ள இன்ப துன்பங்கள் பாவ புண்ணியம் அடிப்படையில் கொடுக்கப்படுவது இல்லை. அப்படி இருந்தால் பாவம் செய்கிறவன்லாம் கஷ்டப்படணும், உலகத்தில் நல்லது செய்கிறவன்லாம் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும். அப்படி நீங்கள் பார்க்குறீங்களா? உங்கள் தெருவில் அப்படி பார்க்க முடியுமா? உங்களுக்கு அது இன்னும் இவ்வளோ அநியாயம் பண்ணுறான், நல்லா இருக்கானே, உங்களுக்கு குடும்பக்காரர் அப்படி தான் நினைக்கிறீங்களே தவிர நல்லவங்களாம் நல்லா இருப்பதா நீங்கள் பார்க்கவே இல்லை. அப்படி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரவும் இல்லை. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ஒரு பெண்மணி 3 குழந்தைகளை பறிகொடுத்து அவள் பொறுத்துக் கொள்வாளே, ஆனால் சொர்க்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க நபிகள் நாயகம். அப்போ ஒரு அம்மா எந்திரிச்சு கேட்குறாங்க, அப்போ 2 பிள்ளையை பறி கொடுத்தால் என்னன்னு கேட்குறாங்க. 2 பிள்ளைகளை பறி கொடுத்து நீ பொறுமையாக இருந்தாலும் அதுக்கு உனக்கு சொர்க்கம் இருக்கிறது. அப்போ ஒரு பிள்ளையை பறி கொடுத்தாலும் நம்ம திருப்பி கேட்குது, ஒரு பிள்ளையை நீ பறி கொடுத்து பொறுமையாக இருந்தாலும் பொறுத்து கொள்ளணும். சரி, கடவுள் ஏதோ நாடி இருக்கிறார், நன்மையை நாடி இருக்கிறார், கடவுள் தீர்ப்பை நம்ம மாற்ற முடியுமா, அவர் ஏற்று கேட்க முடியுமா, அவர் செஞ்ச முடிவுக்கு அப்பீல் பண்ண முடியுமா என்று சொல்லி நீங்கள் பொறுத்து கொண்டீர்களே, ஆனால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்களே தவிர நல்லவங்க பிள்ளை சாவாதுன்னு சொல்லி தரல. அப்போ யாருடைய குழந்தைகள்லாம் செத்துருச்சோ அது பாவிகளும் கிடையாது, அது பெத்தவனும் பாவி கிடையாது, ஏதோ ஒரு பாவத்திற்கு தண்டனையும் கிடையாது. நமக்கு ஒரு நோயோ கஷ்டமோ வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கிடையாது. எந்த பாவத்திற்கு தண்டனையும் மறுமையில் தான், இந்த உலகத்தில் கிடையாது. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த உலகத்திலே பாவத்துக்கு தண்டிக்கிறதா இருந்தால் நம்ம அம்புட்டு பேரையும் காலி பண்ணிடணும். ஏன் எல்லாரும் இந்த பாவம் செஞ்சு தான் இருக்கிறோம். 100% நல்ல யார் இருக்கிறோம்? சில பேருக்கு பணத்தை கொடுத்து சோதிப்பார், இந்த திமுறா நடக்கிறானா ஒழுங்காக நடக்கிறானாண்டு. ஒருத்தனுக்கு வறுமையை கொடுத்து சோதிப்பார், இந்த வறுமையில் செம்மையாக இருக்கிறானா அல்லது வேறு மாதிரியான திருட்டு ஃப்ராடு பித்தராட்டம் செய்கிறானான்னு பார்ப்பதற்கு கொடுப்பாரு. ஒருத்தனுக்கு பிள்ளையை கொடுத்து சோதிப்பார், ஒருத்தனுக்கு பிள்ளையை எடுத்து சோதிப்பார். குழந்தை இறந்து போச்சு, அது ஒரு பரீட்சை. என்ன பரீட்சை? இந்த இறந்ததை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய்? இறைவன் கொடுத்தான், அவன் எடுத்துக்கொண்டான். எங்கள் என்ன இருக்கிறது? எவன் கொடுத்தான் அவன் எடுத்துக்கொண்டான், அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. இறைவா இதுக்கு நன்மையாக்கி வை என்று சொல்லி நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் எங்கள் மார்க்கம் சொல்றதுனால இந்த மாதிரி குழந்தைகள் சாவதெல்லாம் பாவத்தின் அடையாளம் கிடையாது, தப்புக்காக செய்கிற தண்டனை கிடையாது என்பது இஸ்லாத்தினுடைய அதுக்கு பதில்.